Hello friends, welcome to Tamizhar's Kitchen. நான் காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பீஸா ரெசிபி. ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல எப்படி நம்ம பீஸா வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது வந்து பன்னீர் பீஸா. பீஸாவோட பேஸ் டெக்ஸ்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா வரதுக்குரிய ட்ரிக்கும் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வந்து பீஸாக்காக டோ வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லியூக் வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் வார்மாக இருக்க வாட்டர் வந்து ஊற்றிப்போம். இது ஹாட்டாக தான் இருக்குது, நம்ம ஆற வைக்க போகிறோம். சர்க்கரை போட்டு கலந்துறதுல ஆறிடும். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு. எல்லாமே அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். நம்ம கேக் அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே போட்டு கலக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஈஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டரில் வந்து கொஞ்சம் சக்கரை ஏதாச்சும் இருக்கணும், இனிப்பாக ஏதாச்சும் இருக்கணும். இது அப்போ தான் வந்து அதை சாப்பிட்டு ஈஸ்ட் வந்து வளரும். இப்போ சக்கரை ஃபுல்லாக இல்லை கரைஞ்சிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம சுடு தண்ணி தான் இதில் போட்டிருக்கோம். தண்ணியும் ஆறிடும், அதாவது லூக் வார்மில் மாறிடும். இது லூக் வார்மில் இருக்குது. இதில் இப்போ வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் நான் போட்டிருக்கேன். இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா அதுவே இப்படி லைட்டாக பொங்குனாப்பில் வரும். இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடிய மைதா போட்டுருவோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு கப்பு 1.5 கப் அளவுக்கு போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு மேக்ஸிமம் போடலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு. இப்போ நல்லா தண்ணி விட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவுனா பிசைவோம்ல, அது மாதிரி பிசையும். இப்போ இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றலாம். அப்படி ஆலிவ் ஆயில் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நைட்டு வேற ஆயிடுச்சு. மத்தியான நேரத்தில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வச்சு ப்ரூஃப் ஆக விடலாம். இது வந்து உப்பும் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, இல்லை வந்து ஹாட்டான கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா. இப்போ நான் நைட் ஆகிடுச்சு, அது எல்லாமே கூல் கிளைமேட், வெதரும் கூலாக இருக்கனால எனக்கு இது ப்ரூஃப் ஆகாது இதுக்கப்புறம். அதனால இது ஹீட்டான இடத்துல இல்லைனால நான் வந்து ஓவன்லேயே வச்சு இது ப்ரூஃப் ஆக விட போகிறேன். பேக்கிங் அந்த ட்ரே இருக்குல்ல, இந்த ட்ரேலேயே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதிலே வச்சு நான் இதுவாக விட போகிறேன், ப்ரூஃபாக. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் அவுட்டர் சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அவுட்டர் சர்ஃபேஸில் அந்த ஆலிவ் ஆயில்லாம் இது பண்ணிட்டு உள்ளே டக்கின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓவனில் வச்சு ப்ரூஃப் பண்ண. நீங்கள் வந்து நார்மல் கொஞ்சம் ஹீட்டர் கெட்டில் வச்சிங்கன்னா அது இதுவே உப்பிடும், அப்படியே டபுள் ஆகிடும் சைஸு. அந்த மாதிரி விட்டுருந்து இதை நான் ஓவனில் வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து டோ ப்ரூஃப்க்குன்னு சொல்லி தனியாக இருக்குது. இதில் வந்து நம்ம பீஸா டோ பண்ண போகிறோம். அதனால் டோ ப்ரூஃபில் 2:1 வச்சோம்னா பீஸா டோ ப்ரூஃபிங்க்கு 2:1 வச்சுப்போம். நம்ம எவ்வளோ கம்மியாக வச்சுருந்தோம், இப்போ நல்ல ப்ரூஃப் ஆகிடுச்சு. நல்ல ஃபுல்லாகவே பேன் ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ குட்டியாக வச்சுருந்தது இப்போ பேன் ஃபுல்லாக நல்லா விரிஞ்சு நல்லா டபுள் தி சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தட்டி இந்த பேன் அகலத்துக்கு பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி கார்ன் மீல்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி கிரானுலேட்டடாக இருக்கும் எல்லோ கலரில். இந்த மாதிரி இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து உங்களுக்கு அந்த க்ரஸ்ட்டு வந்து அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா இது போட்டு நம்ம மேலே கோட்டிங், மேலேயும் கீழேயும் எல்லா பக்கம் கோட்டிங் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில். இப்போ இதில் வந்து கார்ன் மீல் இருக்குல்ல, இது போட்டு நான் வந்து இதில் மேலே வந்து இது பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன் மேலேயும் கீழேயும். இப்போ இதையே வந்து ஈவனாக வந்து இது பண்ணியாச்சு. இதே மாதிரி கார்ன் மீல் வந்து கீழே போட்டு நம்ம வந்து இது விட்டு வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக க்ரஸ்ட் ஒழுங்காக ஃபார்ம் ஆகிறதுக்காக போட்டு வச்சுட்டோம். இப்போ இதை வந்து ப்ரூஃப் ஆகிறதுக்கு, லைட்டாக ப்ரூஃப் ஆகிறதுக்காக நம்ம மறுபடியும் எடுத்து ஓவன்லேயே வச்சிட போகிறோம். அதே ப்ரூஃப் மோட்லேயே வச்சிட போகிறோம். லைட்டாக ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் மேலே ப்ரிக் பண்ணி நம்ம பீஸா பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண விட்டோம். இப்போ ரொம்ப சப்பையாக இருந்தது, கொஞ்சம் உப்பி இருந்துச்சா, இந்த மாதிரி நம்ம வந்து மறுபடியும் வச்சு ப்ரூஃப் பண்ண விட்டால் தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இந்த பன்னு. அப்படிலாம் கீழ் லேயர் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஹார்டாக வேணுன்றவங்க ப்ரூஃப் பண்ண விடாமல் டேரெக்டாக கன்வென்ஷனல் மோடில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம், நம்ம பீஸா பண்ணுற மாதிரியே. இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணீங்கன்னா கீழே இருக்க பேஸ் வந்து சாஃப்டாக ஒரு பன்னு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வரும். சாஃப்டாக வேணுன்றவங்க இந்த மெத்தட் மாதிரி பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ பேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இது மேலே மேலே வந்து உப்பாமல் இருக்கிறதுக்காக ப்ரிக் பண்ணிடணும். ஏதாச்சும் இதை வச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி ஓட்டையாக போட்டு விட்டுறணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஓட்டையில் வந்து இது ஆகாமல் இருக்கும், ரைஸ் ஆகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டோம்னா, க்ளோஸில் கேமரா காமிக்க, இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பாமல் இருக்கும். இப்போ இது மேலே பீஸா சாஸ் ஊற்றலாம். நான் வீட்லேயே வந்து பீஸா சாஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா திக்காக. இது வந்து நம்ம வந்து போட்டு பண்ணிக்கலாம். இன்னொரு நாள் வந்து பீஸா சாஸ் மட்டும் தனியாக வந்து வீடியோ போடுறேன். இப்போ இதில் வந்து பீஸா சாஸ் ஒரு ஃபுல் லேடர் எடுத்து நமக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பீஸா சாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். சில பேர் வந்து ரொம்ப கார்னர் வரைக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தபோது கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கோங்க. எனக்கு வந்து கார்னர் கூட அந்த ஸ்பைசினஸ் இருக்கணுன்றதுக்காக வந்து ஃபுல்லாக கார்னர் வரைக்குமே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் பீஸா சாஸ். இப்போ பீஸா சாஸ் வந்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இது மேலே சீஸ் போடணும். சீஸ் வந்து நான் அமுலில் வந்து டைஸ்ட் வந்து மாஸ்ரெல்லாவும் ஷெடாரும் வந்து பிளெண்டில் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ஷெடார் போடலன்னா கூட பரவாயில்ல, மாஸ்ரெல்லா போடணும். ஏன்னா மாஸ்ரெல்லா தான் நம்ம இந்த இழுக்கிற மாதிரி வரும்ல, அது வந்து மாஸ்ரெல்லா மட்டும்தான் வரும். அதனால நீங்கள் மாஸ்ரெல்லா போடுறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது இதில் வந்து ஷெடார் சீஸ் தான் ஆப்ஷனல், மாஸ்ரெல்லா வந்து கன்ஃபார்மாக போடணும். அப்பெல்லாம் இது டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம எடுக்கும் போது அந்த இழுக்கிற மாதிரி வராது, அப்படியே வந்துடும். இதில் கொஞ்சம் எடுத்து அப்படியே தூவி விட்டுருணும் நமக்கு எவ்வளோ தேவையோ. நம்ம கீழ் லேயருக்கு வந்து சீஸ் போட்டு இந்த சைடு இது வெளிச்சம் மறைக்கிறீங்க இப்படி. சீஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நம்ம போட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஆரிகனோ போட்டுப்போம், லைட்டாக மட்டும் போட்டுப்போம், ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் போடுவோம்ல. நம்ம பீஸா சீசனிங் கிடைக்கும். நான் பாஸ்தா சீசனிங் தான் கிடைச்சிச்சு எனக்கு, அதனால அதான் போடுறேன். பீஸா சீசனிங் கிடைக்கும்போது பீஸா சீசனிங் போட்டுக்கோங்க. ஆரிகனோ, தைம் அந்த மாதிரி இட்டாலியன் சீசனிங் எது வேணால் போடலாம். இப்போ இந்த ஆரிகனோ, தைம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி டைஸ்டாக வந்து பண்ணி வச்சுட்டு நீளமாக குடமிளகா பண்ணியிருக்கேன். 2 கலர் குடமிளகா, பச்சையும் இது எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் டாப் பண்ணிடலாம். இதில் எண்ணெய் இதுதான் நமக்கு நார்மல் பீஸாக்குரிய பேஸ் எல்லாமே. இதுதான் டாப்பிங்ஸ் நம்ம என்னென்ன போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வெரைட்டி மாறிக்கும். சிக்கன் போட்டால் சிக்கனு, பன்னீர், எது வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை ஆலிவ்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல, ஆலிவ்ஸ் கிடைச்சிச்சுன்னா பிளாக் ஆலிவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ் எது கிடைக்குதோ ஆலிவ்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பன்னீரில் தான் பண்ண போகிறேன். பன்னீர் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கேன், மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சது சீசனிங் எல்லாமே போட்டு இது மாதிரி தவால போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக இந்தியன் டச்சில் தான் பண்ணியிருக்கேன். நம்ம சில்லி பவுடரு, இது பெப்பர் பவுடர், சீரகத்தூள்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா, கொஞ்சம் இந்தியன் டச் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன்.
நம்ம வீட்டில் செய்யறதுல டாப்பிங்ஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதான் ஒரு அட்வான்டேஜ். இப்போ இது ஃபுல்லாகவே டாப்பிங் போட்டுச்சிட்டோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டாப்பிங் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து சீஸ் போட்டுடலாம். இது மேலே நமக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ ஃபுல்லாக இது மேலே போட்டு விட்டுருணும். இப்போ இது வந்து நம்ம மேலே ஃபுல்லாக வந்து இந்த இது சீஸ் வந்து டாப்பிங் போட்டாச்சு. நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பால் வச்சுருக்கேன். இல்லை எக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு ப்ரஷ்ல தொட்டு இந்த சைட் கார்னரில் லைட்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த மாதிரி ஒயிட் பார்ட் தெரியிற இடத்துல ஃபுல்லாக வந்து ஒயிட் இந்த மில்க் வந்து பால் வந்து அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன். எதுவுமே தெரியல. இது வந்து கன்வென்ஷனல் மோடில் வச்சு இது பேக் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து அது மேலேயே தெரியும் பீஸாவோட அந்த சீஸ் எல்லாம் உருகின உடனே வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 minutes to 20 minutes ஆகும். கன்வென்ஷனல் மோடில் வச்சு பேக் பண்ணும். செம்மையாக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். ரொம்ப பெருசாக இருக்கு. பன்னீர் பீஸா எப்படி இருக்குன்னு சொல்லுமா? சூப்பராக கட் பண்ணுறப்பே நல்லா சூப்பராக வந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. பன்னீர் சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்லா சாஃப்டாக கடையில் போய் சூடாக நல்லா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது.
நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பன்னீரோட வச்சு சாப்பிட்டு பாரு. பன்னீர் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கா? கடையில் வாங்கின மாதிரி, கடையில் வாங்கிட்டு கடையிலேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சுட சுட குழம்பு வைப்பாங்கல்ல, அப்போ எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்குது. நல்லா டேஸ்ட், சீஸ் நல்லா இருக்கா? சீஸ்லாம் கரெக்டான அளவில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பீஸாவே அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவும் நானே ஒரு பீஸ் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன்.